Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா operator overloadingல வெறும் addition மட்டும் இல்லாம வேற ஒரு சில operations எப்படி நம்ம வந்துட்டு சேர்த்து ஒரே கோட்ல கொடுத்து எப்படி அதை நாம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படினா நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம இனிமேல் பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆபரேஷன் வந்துட்டு எப்படி ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் ஒரு புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்ட் 3 வீடியோ. இதுல வந்துட்டு நம்ம ஆக்சுவலா முன்னாடி நம்ம 2 பார்ட் வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுல வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன, அதுல அடிஷன்ங்கிற ஆபரேஷன் எப்படி நம்ம வந்துட்டு ஓவர்லோட் பண்றதுங்கிறத நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். செகண்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் மட்டும் இல்லாம மல்டிபிளிகேஷன், சப்ராக்ஷன், அதுக்கப்புறமேட்டு டிவிஷன், இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் வீடியோல நம்ம வந்துட்டு பார்த்தோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த தேர்ட் வீடியோல கம்பேரிசன் ஆபரேஷன்ஸ் அதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாராவது ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் பார்க்காம ஸ்ட்ரைட்டா இந்த தேர்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் கம்பேரிசன் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு Python for Toddlers சீரிஸ்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். சே ஃபார் an எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்துட்டு A ல வந்துட்டு 5 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு, and then B ல வந்துட்டு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குன்னு வெச்சுக்கோங்க. A is greater than B இல்ல B is greater than A இல்ல A is equals to B அப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணுவோம் இல்லையா. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கம்பேரிசன் ஆபரேட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆபரேஷன்ஸ் எப்படி நாம ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு நாம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் வந்துட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இந்த கோட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு 2 வேல்யூஸ் இருக்கு. சே ஃபார் an எக்ஸாம்பிள் 10, 30 அப்படின்னு என்கிட்ட 2 வேல்யூ இருக்கு. நான் என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் வேல்யூவா அப்படின்னு நான் வந்து செக் பண்ண போறேன். இதை நம்ம சொல்லும் போது இந்த சைனை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த சைனை வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆரோ மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த கிரேட்டர் தேன் ஆரோ மார்க்குக்கு நம்மளோட பைத்தான் ஓவர்லோடிங்ல அதாவது ஆபரேஷன் ஓவர்லோடிங்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா __gt __ நான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய G, இங்க இருக்கக்கூடிய T. அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. __gt __ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குரிய மெத்தடை நம்மளால இந்த இடத்துல மாடிஃபை பண்ணி எழுதிக்க முடியும். எப்படி நம்ம அடிஷனுக்கு ___ ஆட்ங்கிற மெத்தட் நம்மளுக்கு இருந்ததோ அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு ___ sub நம்மளுக்கு இருந்ததோ அதே மாதிரி கிரேட்டர் தெனுக்கு நம்மளுக்கு ___ gt மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. எப்பெல்லாம் பைத்தான் வந்துட்டு பைத்தானோட ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆரோ பாக்குதோ இதோட பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா object1 ___ gt ___ அதுக்கப்புறமேட்டு object2. பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து கால் ஆகும். இந்த மெத்தடை நம்ம இந்த மாதிரி டைரக்டா நம்ம எழுதாம தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போடுறோம். எப்பெல்லாம் இந்த சிம்பிள் பாக்குதோ அப்ப நம்மளுக்கு பைத்தானோட பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு இந்த மெத்தட் தான் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். அதுதான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போ இந்த கோட்ல நம்ம ப்ரீவியஸ் கோட்ல பண்ண மாதிரியே தான் நம்ம வந்து பண்ண போறோம். 2 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணி object1 object2 நம்மளுக்கு வந்துட்டு கிரேட்டர் தெனா இருக்கா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சே ஃபார் an எக்ஸாம்பிள் 10 is greater than 30 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரூவா இல்ல ஃபால்ஸாங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இதுவே நியூமெரிக்கல் வேல்யூஸ் இல்லாம இந்த மாதிரி ஆப்ஜெக்டா கொடுத்தீங்கன்னா object1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் object2ல வந்துட்டு இன்னொன்னு இருக்கு. அது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு ஆப்ஜெக்டா கொடுத்து கம்பேர் பண்ணுன்னு சொன்னோம்னா இந்த ஆரோ மார்க்கால நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அதை ஓவர் ரைட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கோட் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த கோட்ல இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கிளாஸ் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நாம வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு __ init அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு பாராமீட்டர் கொடுத்திருக்கேன். வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா self.value அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ என்ன ரிசீவ் பண்ணுதோ அதை வந்து சேவ் பண்ற மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு __ gt அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மெத்தடும் நான் வந்துட்டு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா object1 வந்துட்டு நான் வந்து கிரியேட் பண்றேன். obj1 வந்து கிரியேட் பண்றேன். எதுக்கு கிரியேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் Aக்கு தான் நான் வந்து கிரியேட் பண்றேன். கொடுக்கும் போதே நான் வந்து 10ங்கிற வேல்யூவை நான் வந்து பாஸ் பண்றேன்.
சோ வேல்யூ 10ங்கிறது மேல போகும். சோ இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அலோகேட் ஆகும். சோ செல்ஃப் டாட் வேல்யூல 10 இருக்கும். சோ ஆப்ஜெக்ட் 1ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் 1ல நம்மளுக்கு 10ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் ஆயிருக்கு. அடுத்து வந்துட்டு இன்னும் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு நான் வந்து இன்னொன்னு கிரியேட் பண்றேன். சோ ஆப்ஜெக்ட் 2 நான் எதுக்கு கிரியேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதே ஏ கிளாஸ்க்கு தான் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ ஏ கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 13ங்கிற வேல்யூ எடுத்துட்டு போகும். சோ வேல்யூல 13 இருக்கும். சோ இப்போ செல்ஃப் டாட் வேல்யூ நம்மளுக்கு 13 இருக்கும். சோ ஆப்ஜெக்ட் 2 பிரகாரம் நம்மளுக்கு செல்ஃப் டாட் வேல்யூங்கிறதுல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13ங்கிற வேல்யூ இருக்கு. சோ இந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் தான் நமக்கு பேக்ரவுண்ட்ல நடந்திருக்கும். சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்கேன். சோ இஃப் கண்டிஷன் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1ம் ஆப்ஜெக்ட் 2ம் கிரேட்டர் தேனான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சோ ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைனை போய் பார்க்கும். ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைனை போய் பார்க்கும். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ்ல ஒரு வேல்யூவை நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ டைரக்டா நம்மளால இந்த கிரேட்டர் தேன் சிம்பலால இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு எரர் தான் வந்திருக்கும் இந்த அண்டர்ஸ்கோர் ஜிடிங்கிறது நம்ம கொடுக்காம இருந்திருந்தோம்னா. ஆனா இப்ப இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்கோர் ஜிடிங்கிறதுக்கு நாம வந்து இந்த மாதிரி மெத்தட் நாம கொடுத்துருக்கோம். சோ இந்த ஆரோ மார்க்க பார்க்கும்போது கோட் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட நம்மளுக்கு போய் பார்க்கும். அண்டர்ஸ்கோர் ஜிடியை பார்க்கும். சோ உள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அதர் அப்படின்னு நான் வந்து இன்னொன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த செல்ஃப்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்குக்கு முன்னாடி கொடுத்த ஆப்ஜெக்ட் 1 வந்து நம்மளுக்கு செல்ஃப்ல இருக்கும். இந்த ஆரோ மார்க்கு இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது obj2 இருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த அதர்ல நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உள்ள வரும். சோ உள்ள வரும்போது என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் செல்ஃப் டாட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் அதர் டாட் வேல்யூவா அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். சோ செல்ஃப்ல எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. சோ ஆப்ஜெக்ட் 1 ஓட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் அதர் டாட் வேல்யூவான்னு கேட்கறேன். சோ அதர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 இருக்கு. சோ ஆப்ஜெக்ட் 2 டாட் வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ இப்போ ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ இது வந்து 10. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் 2ல வேல்யூல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 அப்படின்ட்டு இருக்கு. சோ இப்ப பாருங்க 10 is greater than 30ங்கிற ஃபார்முக்கு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஃபார்மா இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. சோ 10 is greater than 30 அப்படின்னு பார்க்கும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ். சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ இது வந்துட்டு கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணி இல்லாட்டி ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல 10 is greater than 30 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸ். சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணாம இந்த ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ எங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து கால் ஆன இடம் வந்து இதுதான். சோ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். சோ ஃபால்ஸ்ங்கிறதுனால எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ ஆப்ஜெக்ட் 2 is greater than ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ ஆப்ஜெக்ட் 2 is greater than ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் than கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ப்ராசஸ் தான் எனக்கு வந்து நடக்கும். ஓகே, இது இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் 2-3 கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்னோட கோட் நான் போட்டாச்சு. சோ இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசர் தென் வந்து செக் பண்ண போறேன். சோ என்கிட்ட வந்து 2 வேல்யூஸ் இருக்கும். சோ 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு, 30 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. சோ இந்த 2 வேல்யூஸ் வந்துட்டு 10 is less than 30 அப்படின்னு நான் வந்து செக் பண்ண போறேன். சோ இந்த சிம்பிளை நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசர் தேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்னவா எழுதிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் எல்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ எப்பெல்லாம் பைத்தான் வந்துட்டு இந்த லெசர் தென் ஆரோ மார்க்க பாக்குதோ அப்போ பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு இந்த அண்டர்ஸ்கோர் எல்டில என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு போய் பார்க்கும். சோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோட்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். சோ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ எதுக்காக இந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம 2 நம்பர்ஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ண கிடையாது, ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்துட்டு கம்பேர் பண்றோம். சோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு நார்மலா நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் எல்டிக்கு நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த மாதிரி கொடுக்காம இருந்தோம்னா. ஓகே, இப்போ இந்த கோட்ல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நாங்க அதை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ கொடுத்தாச்சு. சோ அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாச்சு. சோ செல்ஃப் டாட் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்டிக்கு நான் வந்துட்டு மெத்தட் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். சோ ஆப்ஜெக்ட் 1 வந்து எது கிரியேட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஏனுங்கிற கிளாஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஏனுங்கிற கிளாஸுக்கு நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு 2ங்கிற வேல்யூ நான் வந்து பாஸ் பண்றேன். சோ 2ங்கிற வேல்யூக்கு போயிட்டு செல்ஃப் டாட் வேல்யூ நம்மளுக்கு 2 இருக்கும். சோ அப்ப செல்ஃப் டாட் வேல்யூல ஆப்ஜெக்ட் 1 பிரகாரம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்கும், என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கும். சோ அடுத்த லைன்ல ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ அதே ஏ கிளாஸ் கிரியேட் பண்றேன், வேல்யூ வந்து 3 பாஸ் பண்றேன். சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு 3ங்கிற வேல்யூ பாஸ் ஆகும். இந்த இடத்துல செல்ஃப் டாட் வேல்யூங்கிற இடத்துல எனக்கு வந்து 3ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். சோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுதான் நடந்திருக்கும். சோ அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதாவது பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசர் தென்ங்கிறத நான் வந்து கொடுத்திருக்கேன்.
சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 இஸ் லெசர் தென் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்ட்டு பார்க்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல போய் பார்க்கும்போது நம்மளோட அண்டர்ஸ்கோர் எல்டில நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அதர் அப்படின்னு இன்னொன்னு சொல்லியிருக்கோம். சோ செல்ஃப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரோ மார்க்குக்கு இந்த பக்கம் இருக்கிறது. அப்போ ஆப்ஜெக்ட் 1 வந்து நம்மளுக்கு செல்ஃப்ல இருக்கும். ஆரோ மார்க்குக்கு இந்த பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து அதர்ல இருக்கும். சோ ஆப்ஜெக்ட் 2 வந்து இங்க இருக்கும். சோ உள்ள என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் வேல்யூ இஸ் லெசர் தென் அதர் டாட் வேல்யூவா அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன் இஃப் கண்டிஷன்ல. சோ செல்ஃப் டாட் வேல்யூ இஸ் லெசர் தென் அதர் டாட் வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இஃப் கண்டிஷன் நான் வந்து கேட்கிறேன். சோ இப்போ இந்த இடத்துல செல்ஃப்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 தான் இருக்கு. சோ ஆப்ஜெக்ட் 1 டாட் வேல்யூ இஸ் லெசர் தென் அதர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 இருக்கு. சோ ஆப்ஜெக்ட் 2 டாட் வேல்யூ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கம்பேரிசன் நடக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் 1ல இருக்கக்கூடிய வேல்யூ, ஸோ ஆப்ஜெக்ட் 1ல நம்ம வேல்யூ என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சோ இந்த இடத்துல 2 இருக்கும். சோ இதே லெசர் தேன் சிம்பிள் இருக்கும். சோ ஆப்ஜெக்ட் 2 டாட் வேல்யூ அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சோ ஆப்ஜெக்ட் 2ல நம்மளுக்கு வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஃபார்ம்ல வந்துருச்சு. சோ 2 இஸ் லெசர் தேன் 3 அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். சோ 2 இஸ் லெசர் தேன் 3 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். சோ 2 வந்துட்டு 3 விட சின்ன நம்பர் தான். சோ இது வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகுது. சோ இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால இஃப்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ இது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 இஸ் லெசர் தென் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு லெசர் தென் கொடுக்கும்போது எனக்கு பேக்ரவுண்ட்ல ஆபரேஷன் வந்து நடக்கும். சோ இந்த இடத்துல நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். சோ என்ன டவுட் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 டாட் வேல்யூ தானே இந்த இடத்துல இருக்கு, ஆனா இந்த இடத்துல செல்ஃப் டாட் வேல்யூ தானே இருக்கு, அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சோ செல்ஃப்னா இந்த இடத்துல எதுவுமே இல்ல, கரண்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ணும். சோ இந்த செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 தான் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுது. சோ இப்ப பாருங்க ஆப்ஜெக்ட் 1 டாட் வேல்யூ. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணும். சோ ஆப்ஜெக்ட் 2 டாட் வேல்யூங்கிறது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். சோ இந்த இடத்துல யாருக்காவது எப்படி இந்த இடத்துல செல்ஃப் டாட் வேல்யூங்கிறது ஆப்ஜெக்ட் 1 டாட் வேல்யூ வந்தது அப்படின்னு புரியாம இருந்தது அப்படின்னா, சோ செல்ஃப் பேராமீட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம இதே சீரீஸ்ல நம்ம கொஞ்சம் முன்னாடி வீடியோஸ்ல நம்ம வந்து பார்த்து போட்டிருப்போம். சோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் பேராமீட்டர்னா என்ன, ஆக்சுவலா அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாவும் கிளியராவும் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்னும் கம்பேரிசன் ஆபரேட்டர்ல இன்னும் ஒரே ஒரு ஆபரேட்டர் நான் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட 2 ஆப்ஜெக்ட்ல நான் வந்துட்டு 2 வேல்யூஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். அது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல செக் பண்ண போறேன். சோ இப்போ 9 is equals to 9 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலா இருக்கா பாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. சோ இதுக்கு பைத்தான்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் EQ. சோ அதுதான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. எப்பெல்லாம் இந்த ஈக்குவல் டு சிம்பலை நம்மளுக்கு வந்து பாக்குதோ அப்போ பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு பைத்தான் அண்டர்ஸ்கோர் EQ தான் நம்மளுக்கு போய் கால் பண்ணும். சோ அதே மாதிரி இப்போ திரும்ப இதே கோட் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி ரன் ஆகும். சோ ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சோ அதே மாதிரி கிளாஸே கொடுத்தாச்சு, ஒரு யூனிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் EQக்கு நம்ம வந்துட்டு லைன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆப்ஜெக்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேல்யூ பாஸ் பண்றேன். சோ 9 பாஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் 3க்கு எனக்கு வந்துட்டு செல்ஃப் டாட் வேல்யூல 9ங்கிற வேல்யூ அசைன் ஆயிடும். ஆப்ஜெக்ட் 4ல ஏக்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் 4க்கு செல்ஃப் டாட் வேல்யூல எனக்கு வந்து 9ங்கிற வேல்யூ எனக்கு வந்து அசைன் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 3யும் ஆப்ஜெக்ட் 4ம் ஈக்குவலா பாரு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ இந்த ஈக்குவல் சிம்பிளை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு இந்த கோட் நம்மளுக்கு வந்துட்டு இன்வோக் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ ஒன்னு வந்து செல்ஃப், இன்னொன்னு வந்துட்டு அதர். சோ முன்னாடி போல நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே கான்செப்ட் தான். சோ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 3 வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ அதர்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 4 வந்து அதர்ல இருக்கும். சோ இப்ப கண்டிஷன்ல வரும்போது செல்ஃப் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு அதர் டாட் வேல்யூவா அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். சோ ஆப்ஜெக்ட் 3 டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்ஜெக்ட் 4 டாட் வேல்யூவா அப்படின்னு நான் வந்து இஃப் கண்டிஷன்ல கேட்கிறேன். ஆப்ஜெக்ட் 3 யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9. சோ ஈக்குவல்ஸ் ஆப்ஜெக்ட் 4 ஓட வேல்யூ வந்துட்டு 9. சோ ஈக்குவலான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகுது. சோ ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இஃப்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். சோ போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
சோ அதனால இந்த இடத்துல எனக்கு both are equal அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கோட்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டர் than யூஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த if ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்துட்டு ரிட்டர்ன் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். சோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ if ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம ifக்குள்ள ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு தரேன். சோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ரன் ஆகும். சோ இதுவே ஃபால்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா எல்ஸ்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ரன் ஆகும். சோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா சோ இதுவே லெஸ்ஸர் தேன் நான் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா if ஸ்டேட்மெண்ட்குள்ள ரிட்டர்னுக்குள்ள ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்காம இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள என்னோட சென்டென்ஸே நான் வந்து கொடுத்துட்டேன். சோ இந்த இடத்துல டிஃபால்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸா இருக்கும்போது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ இதுதான் வந்துட்டு செகண்ட் எக்ஸாம்பிள், அதாவது அண்டர்ஸ்கோர் எல்டில நம்ம வந்துட்டு பண்றோம். சோ இதுவே ஈக்குவல்ஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஃப்குள்ளேயே நான் வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். சோ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். சோ இந்த ஈக்குவல் சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஜென்ரலா நம்ம கால் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து இன்வோக் ஆகும். சோ இன்வோக் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி கம்பேரிசன் ஆபரேஷன்ல நம்ம வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி இந்த 3 மெத்தட்ஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. எதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாடிஃபை பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நீட் இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும் நான் இந்த இடத்துல வந்துட்டு போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சோ ஆபரேஷன்ல பிளஸ் இருந்தது அப்படின்னா அண்டர்ஸ்கோர் ஆட்ங்கிற மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல போய் நம்மளுக்கு வந்து கூப்பிடும். சோ அந்த இடத்துல 2 பேராமீட்டர் நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். சோ செல்ஃப்னு அக்செப்ட் பண்ணும், இன்னொன்னு அதர்னு அக்செப்ட் பண்ணும். சோ எப்படி நம்ம ஃபார் லூப்ல எல்லாம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம தரோம் இல்லையா, சோ இது வந்து ஐ நம்ம கான்ஸ்டன்டா யூஸ் பண்றோம் இல்லையா, ஐ தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. சோ ஐக்கு பதிலா நீங்க வந்துட்டு ஜேகே இந்த மாதிரி நீங்க எது வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது ஐன்னு தான் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த இடத்துல தரும்போது செல்ஃப் அண்ட் அதர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டினோட் பண்ணிருக்காங்க. சோ மைனஸ் அப்படின்னா சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் அப்படின்னா மல் ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சோ டிவைட் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ டிஐவி வந்து யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு ஆபரேட்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் கால் ஆகும்ங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இது என்ன ஆபரேட்டர்னு இருக்கு, இந்த இடத்துல மேஜிக் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேஜிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி டபுள் அண்டர்ஸ்கோர்ல ஏதாவது வந்தது அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மேஜிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நார்மலா நம்மளுக்கு 10ஐயும் 5ஐயும் பிளஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சோ பிளஸ்ன்னு நம்மளுக்கு வந்துட்டு யூசர் பார்க்கும்போது தான் பிளஸ்ன்னு தெரியும். பட் ஆனா பேக்ரவுண்ட்ல கம்ப்யூட்டர்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 add __ 5 அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இந்த addங்கிற மெத்தட் தான் நம்மளுக்கு போய் இன்வோக் பண்ணும். சோ இன்வோக் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய லைன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 2 இன்டிஜரா இருந்துச்சுன்னா நம்மளால ஆட் பண்ண முடியும், 2 ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா நம்மளால கன்கேடினேட் பண்ண முடியும். நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா நம்மளால கன்கேடினேட்டோ இல்ல ஆடோ பண்ண முடியாது, அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் தான் வரும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எனக்கு எரர் த்ரோ பண்ணாம அதுக்கு பதிலா இந்த ஆபரேஷன் பண்ணு நம்ம வந்து மாடிஃபை பண்ணி எழுதுறோம் இல்லையா. சோ அதுதான் வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர்ல இருக்கக்கூடியதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஒரு சில ஆபரேட்டர்ஸ், அதுக்கான மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அதுதான். அதுக்கப்புறமேட்டு அடுத்து இப்ப நம்ம பார்த்த கம்பேரிசன் ஆபரேட்டர். சோ லெஸ் தேன் அப்படின்னா எல்டின்னு பார்த்தோம், கிரேட்டர் தேன்னா ஜிடி அப்படின்னு பார்த்தோம், சோ ஈக்குவல் டுனா ஈக்யூன்னு பார்த்தோம் இல்லையா. சோ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்குமே ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். சோ பிளஸ் ஈக்குவல்ஸ் டு, அதுக்கப்புறமேட்டு மைனஸ் ஈக்குவல்ஸ் டு, இதெல்லாம் நம்ம பைத்தன் ஃபார் டாட்லர் சீரிஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ஒவ்வொரு இதுக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஈக்குவலண்டான மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ எது வேணுமோ அதுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து நாம இப்போ ரீடிஃபைன் பண்ண மாதிரி நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ணிக்கணும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன, அது எப்படி கம்பேரிசன் ஆபரேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் மட்டும் தான் தரணும் அப்படின்ட்டு இல்ல, இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் மட்டும் தான் தரணும் இல்ல, நீங்க எப்படி வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணி ஆன்சரை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கொடுக்கலாம், இல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க வந்து கொடுக்கலாம், இல்ல அதுவும் இல்லாம இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து கூட நீங்க வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங், பை பை.